ஏண்டி ஆட்டாங்கல்ல நம்ம கடைசியாக பார்த்து ஒரு 34 வருஷம் ஆச்சு. அப்படியேப்பா 34 வருஷம் ஆச்சு. ஆமாம், நீ எப்படி கோயம்புத்தூர்ல? நான் வாக்கப்பட்டு வந்தது இந்த ஊருக்கு தான்டா. அப்படியா? உன் வீட்டுக்காரு? அவர் வெளிநாட்டுல இருக்காரு. வருஷத்துக்கு 2 தடவை இங்க வருவாரு. இங்கே இருங்கன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேன்றாரு. ஓகே ஓகே, சந்தோஷமா இருக்கல? எனக்கு என்னடா, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா, நீ ஏன் சத்தியமங்கலத்தை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு வந்த? +2 சத்தியில், டிகிரி கோயம்புத்தூர், முடிச்ச உடனே இபி லைன்மேன் வேலை. அப்படியே படிப்படியாக ட்ராவல் பண்ணி மேனேஜர், அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னை நல்லா பார்த்துக்கிற அழகான பொண்டாட்டி, அருமையான பொண்ணு. அப்படியே லைஃப் ஜாலியாக போகுதுடி. சூப்பர்ரா. ஆனால் ஒன்றுடி, என் கணிப்பு தப்பாகவே இல்லை. என்ன கணிப்பு? என்ன தப்பாகல? ஸ்கூலில் நான் தான் உனக்கு ஆட்டாங்கல்னே பேர் வச்சேன். ஆனால் மாறாமல் அப்படியே ஆட்டாங்கல் மாதிரி இப்போ இருக்க. போடும் 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 போடும். நீ மட்டும் என்னவா மண்டையெல்லாம் சொட்டை ஆயிருக்கு. ஏய், உண்மைய சொல்லு, டை அடிக்கிறதானே? ஏய் போடி, இது நேச்சுரல் ஹேர். போய் சொல்லாது, போய் சொல்லாது. ஏங்க, கலைவாணின்னு யாரையோ சொன்னீங்களே, யார் அவங்க? ஏண்டா சொன்னதே இல்லையா? அது ஒரு பெரிய கதைங்க. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம காந்தமணிக்கு ஒரு காதல் இருந்துச்சு. அந்த காதலி பேர் தான் கலைவாணி இல்லடா. அவளுக்காக இவன் பண்ணாத சேட்டையே இல்ல. அவ பரீட்சையில பாஸ் ஆகணுங்கிறதுக்காக இவன் உட்கார்ந்து 108 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதுவானா பாருங்களேன். அது மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு மாங்காய் பிடிக்கும்னு சொல்லி மாங்காய் பறிச்சு தரேன்னு மாங்காய் மரத்து மேல ஏறி கீழே விழுந்து கையை உடைச்சுக்கிட்டான். சாருக்கு கலைவாணி மேல அப்படி ஒரு காதல். அப்புறம் அந்த பொண்ணு என்னங்க ஆனா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நீங்க உங்க புருஷன்கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் என்னங்க ஆச்சு? பள்ளிக்காதல் பள்ளியோடே போச்சு. அது இதுக்கடி சுப்பு இப்போ கேட்குற. சரி பேசிட்டுருங்க, நான் வந்துடுறேன்.